இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆடியோவில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தூதனானவர் பற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கழிந்த ஆடியோவில் நம்ம திரித்துவ தேவனை பற்றி நம்ம பார்த்துருப்போம். திரித்துவ தேவனை பற்றி பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்த்துருப்போம், புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரே தேவன் தன்னை 3 ஆழ்த்துவங்களில் செயல்படுறதாகவும் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆடியோலையும் நம்ம தூதனானவரை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் ஏன் 3 கடவுளை வணங்குறீங்க அப்படின்ட்டு கேட்பதை நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணம் அவங்களுடைய குரான் அப்படியாக போதிக்கிறது. குரானுடைய 4வது அதிகாரம் 171வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, மரியமுடைய மகனாகிய ஈசா அல்லாவின் தூதர் தான். அதாவது ஜீசஸ் தான் ஈசான்னு சொல்லுவாங்க, அவங்க மேரியை தான் மரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது சொல்லப்பட்டிருக்குது, ஜீசஸ் ஒரு ஆர்டினரி ப்ராஃபட் தான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்ட்டு அவருடைய அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னும் அதே வசனத்தில் வணக்கத்துக்குரிய இறைவன் 3ன்னு சொல்லாதீங்க, அப்படி சொல்வதை நிப்பாட்டி கொள்ளுங்க, இறைவன் ஒருவன் தான், அவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்றாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அல்லாவுடைய புரிந்து கொள்வதன் அடிப்படையே பைபிளோட தேவன் 3ஆக காணப்படுகிறது. ஆனால் பைபிளில் எங்கேயுமே 3 தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இன்னும் குரானுடைய 5வது அதிகாரத்தில் 116வது வசனத்தில் அல்லாஹ் பைபிளோட தேவன் 3ன்னு சொல்கிறாரே, அது எப்படி 3ன்னு அவருடைய புரிந்து கொள்ளுதலை அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாவே அன்றி என்னையும் என் தாயாரையும் 2 கடவுளாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று மனிதரிடம் நீர் கூறினீரா? அல்லாஹ் ஜீசஸை பார்த்து கேட்குறாரு, அல்லாவை தவிர உன்னையும் உன்னுடைய தாயாகிய மரியாளையும் நீ வணங்க சொன்னியா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை ஜீசஸை பார்த்து கேட்கிறார். ஆக அல்லாவுடைய புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் பைபிளோட தேவன் யாருன்னா அல்லாஹ், ஜீசஸ், மேரி. இப்படிப்பட்ட ஒரு திருத்துவத்தை எந்த ஒரு கிறிஸ்தவ அமைப்பும் நம்புவதில்லை என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது தான். அதே போல் எந்த ஒரு கிறிஸ்தவனும் தான் 3 கடவுளை வணங்குவதாக சொல்வதில்லை என்பதும் நாம் அனைவரும் அறிந்தது. நம்ம கிறிஸ்தவர்கள் வணங்குகிற தேவன் யாவே, அவர் தன்னை பிதாவாக, குமாரனாக, பரிசுத்தாவியானவராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் குரானில் நம்ம எங்கேயுமே இப்படி ஒரு திருத்துவத்தை நம்ம பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு திருத்துவ தேவனை நீங்கள் கிறிஸ்தவங்க நீங்கள் வணங்குறீங்க, அது தப்பு அப்படின்ட்டு சொல்லி எங்கேயுமே தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம குரானில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம குரானில் பார்க்க முடிந்த திருத்துவம் இந்த திருத்துவம் தான். 5வது அதிகாரம் 116வது வசனத்தை தான் பார்க்க முடியும். இன்னும் குரானுடைய 29வது அதிகாரம் 46வது வசனத்தில் பைபிளோட தேவனும் அல்லாவும் ஒருவன் தான் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். வேதமுடையவர்களுடன் அவர்களில் அதிகமாய் நடப்பவர்களை தவிர்த்து அழகிய முறையில் அன்றி தர்க்கம் செய்யாதீர்கள். எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் உங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீது நாங்கள் ஈமம் கொள்கிறோம். எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே அப்படின்ட்டு சொல்லி பைபிளோட தேவனும் அல்லாவும் ஒன்று தான் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். நம்ம கழிந்த ஆடியோவில் திருத்துவத்தை பற்றி சரியான புரிந்து கொள்ளுதலுடன் பார்த்தோம். ஒரே தேவன், அந்த ஒரே தேவன் யாவே அவருடைய நாமம். அந்த யாவே தேவன் தன்னை 3 ஆழ்த்துவங்களில் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதாக நம்ம பார்த்தோம். அதை பார்க்காதவர்கள் ஒரு முறை கூட அந்த ஆடியோவை கேட்டாச்சுன்னா இன்னும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது ஒரே தேவன் யாவே, அவர் தன்னை பிதாவாக, குமாரனாக, பரிசுத்தாவியானவராக 3 வெவ்வேறு ஆழ்த்துவங்களில், தனித்தனி ஆழ்த்துவங்களில் தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். பிதா ஒருவரும் சேரக்கூடாத இடத்திலே வாசம் செய்கின்றவர், அவருடைய வார்த்தையை யாரும் கேட்டதில்லை, அவரை யாரும் பார்த்ததில்லை என்று ஜீசஸை சொல்கிறார். ஜீசஸ் பிதாவுக்கு சமமாக மேலே இருந்தவர். அவர் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து ஏஞ்சல்ஸை விட தன்னை தாழ்த்தி உலகத்திற்கு மனிதனாக மரிக்க வந்தவர். ஜீசஸ் தான் மரிப்பதற்காக உலகத்திற்கு வந்தார். பிதாவானவர் மரிப்பதற்காக உலகத்திற்கு வரவில்லை. அதே மாதிரி பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் ஜீசஸ் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தேற்றவாளனாக நமக்குள்ளே வாசம் செய்கின்றார். பிதா நமக்குள்ளே தேற்றவாளனாக வாசம் செய்வதில்லை.
பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள தேற்றவாளனாக வாசம் செய்கின்றார். பிதா தான் கடைசி நாளை முடிவு செய்வார். ஜீசஸோ அல்லது பரிசுத்த ஆவியானவரோ கடைசி நாளை முடிவு செய்வதில்லை. நியாயம் தீர்க்கிற உரிமையை ஜீசஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் தான் நியாயம் தீர்ப்பார். ஆக ஒரே தேவன் தன்னை 3 ஆழ்த்துவங்களில் வெவ்வேறு ஆழ்த்துவங்களில் தன்னை உலகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கிறதாட்டு நம்ம கடந்த ஆடியோலையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். அந்த பழைய ஏற்பாட்டில் வந்து தேவன் வந்து தூதனானவராக தன்னை வெளிப்படுத்தினதாகவும் நம்ம பார்த்தோம். ஜீசஸ் தான் தூதனானவராக தன்னை வெளிப்படுத்தினதாக அந்த ஆடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் சில வசனங்களை 5 காரியங்களை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலேருந்து 6வது வசனம் வரை நம்ம பார்க்கின்ற போது அங்கு வந்து கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி நடுவில் உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று மோசேக்கு தரிசனமானதாட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை பார்ப்பதற்காக மோசே பக்கத்தில் போகிறதாகவும் அதை கர்த்தர் அதாவது தூதனானவர் கண்டதும் மோசையை பார்த்து மோசே மோசே என்று கூப்பிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் 6வது வசனத்தில் கடைசியாக பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆக இங்கே தூதனானவர் வருகிறாரு. தூதனானவரை தேவனாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வந்து ஐசையா 63வது அதிகாரம் 8லேருந்து 10வது வசனம் வரை பார்க்கின்ற போது, அவர்கள் என் ஜனங்கள் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இரட்சகரானான்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி தேவனாகிய கர்த்தர் யாவே தேவனை பற்றி சொல்கிறார். இன்னும் சொல்கிறார் 9வது வசனத்தில், அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அதாவது மனிதருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ட்ரினிட்டியோட 2வது பர்சன் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் வந்து 10வது வசனத்தில், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு 3rd பர்சன் ஆகிய பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த 3 வசனங்களையும் நம்ம படிக்கின்ற போது தேவனாகிய கர்த்தரும் அவருடைய தூதனானவரும் அவருடைய பரிசுத்த ஆவியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் வந்து ஆதியாகமம் 48வது அதிகாரம் 14லேருந்து 16வது வசனம் வரை நம்ம பார்க்கின்ற போது யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து 15வது வசனத்துலேருந்து நம்ம படிக்கின்ற போது அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு பாருங்களாம். அவர் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக அப்படின்ட்டு சொல்லிட்டு தூதனானவருடைய நாமத்தினால தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இன்னும் வந்து ஓசியா 12வது அதிகாரம் 2வது வசனத்துலேருந்து 5வது வசனத்தை நம்ம பார்க்கின்ற போது, அதாவது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம தெரிந்த காரியம்தான். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24லேருந்து 31வது வசனத்தை வரை நம்ம பார்க்கின்ற போது யாக்கோபு வந்து ஒரு புருஷனை கூட பொழுது விடியும் வரை போராடி அவரை மேற்கொண்டதாட்டு நம்ம ஒரு காரியத்தை படிப்போம். அங்கே வந்து கடைசியாக 30வது வசனத்தில், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்ட்டு யாக்கோபு சொல்கிறத நம்ம பார்த்தோம். அதை பற்றி தான் இங்கே வந்து ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம 2வது வசனத்துலேருந்து படிப்போம். யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடு போராடினதாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அந்த புருஷர்னு சொல்லிட்டு ஆதியாகமம்
2வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து தூதனானவர்னு சொல்லிட்டு ஓசியா 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீதனம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நம்ம இந்த வசனங்களை படிக்கின்ற போது நமக்கு என்ன புரிகிறது என்றால், தூதனானவர் வந்து யாக்கோபை சந்தித்ததாகவும் யாக்கோபு வந்து போராடி அவரை மேற்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அது யாரை மேற்கொண்டதாட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா, தூதனானவராக மேற்கொண்டதாட்டு சொல்லப்பட்டிருக்குது. அந்த தூதனானவருடைய நாமம் வந்து யெகோவா அப்படின்ட்டு இந்த 5வது வசனத்தில், ஓசியா 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் வந்து இந்த தூதனானவர் உலகத்திற்கு வருகிறதாக, ஆலயத்திற்கு, அதாவது எருசலேம் தேவாலயத்திற்கு வருவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது எங்கே நம்ம பார்க்கலான்னா, மல்கியா தீர்க்கதரிசி 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். யாருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான்? கடவுள் சொல்கிறார். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இப்படின்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எனக்கு முன்பதாக தூதன் வந்து எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் என்ன செய்வார்? ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இந்த காரியத்தை தான் நம்ம வந்து மத்தேயுவில், மார்க்கில் நம்ம பார்க்கலாம். மத்தேயுவில் 11வது அதிகாரம் 10வது வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதே காரியத்தை மத்தேயு எழுதுகிறார். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பாக போய் வழியே ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிப்பிடப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நாபனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுப்பவில்லை அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறார். யாரை சொல்கிறாரு? யோவான் ஸ்நாபகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, இப்படி ஒரு தூதன் வந்து வழியை ஆயத்தம் பண்ணுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதன் வந்து யார் தான்? யோவான் ஸ்நாபகன் தான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வந்து இன்னும் வந்து மார்க்கில் நம்ம படிக்கும்போது, மார்க் 1வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், 7, 8 வரை நம்ம படிக்கின்ற போது யோவான் ஸ்நாபகன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு பின்பாக வருகிறவர் யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவன் என்னில் அதாவது யோவான் ஸ்நாபகன் சொல்கிறாரு 7வது வசனத்தில், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின்பாக வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆக நம்ம இப்போ மேலே எல்லாம் பார்த்த அந்த தூதனானவர் யாருன்னு நமக்கு புரியுது, ஜீசஸ் தான் என்பது நமக்கு புரிகிறது. ஆக இன்னும் நம்ம வந்து பைபிளில் வசனத்தை பார்க்கலாம். தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அதனால தான் ஜீசஸ்ன்னு சொல்வார். என்ன சொல்வார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்வார். ஆக வந்து நம்முடைய திரியேக தேவன் தன்னை தூதனானவராக பழைய ஏற்பாட்டில் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் குமாரன் வழியாக, அதாவது வார்த்தையானவராகிய குமாரன் மூலமாக தன்னை தூதனானவராக மக்களுக்கு தன்னை பழைய ஏற்பாட்டு காலங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறதை நம்ம இப்போ இவ்வளோ வசனங்களில் பார்த்தோம். இன்னும் வந்து பல இடங்களில் இந்த தூதனானவரை பற்றி பல குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சிம்சோனோட பேரண்ட்ஸ் மனோவா இருக்காங்களே, அவங்களுக்கு தூதனானவர் தன்னை காட்சி கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் வந்து கிதியோனுக்கு தூதனானவர் காட்சி கொடுக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆகார், அதாவது ஆபிரகாமுடைய அடிமை பெண், எகிப்திய அடிமை பெண் ஆகிய ஆகாருக்கு தூதனானவர் காட்சி கொடுக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பல இடங்களில் இந்த தூதனானவரை பற்றி நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படியாக பல முறை ஜீசஸ் தன்னை தூதனானவராக பழைய ஏற்பாடு காலங்களில் தன்னை மனிதர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். பிறகாக அவர் மனிதனுடைய பாவத்திற்காக, மனிதனுக்கு மீட்பு கொடுப்பதற்காக, இப்படி இங்கே வந்து மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்குதே,
தூதனை அனுப்பிட்டு அதுக்கு பின்பாக கர்த்தராகி ஆண்டவர் வருவார்னு, அதே மாதிரி அவர் மனிதனாக மேலிருந்து கீழே இறங்கி மனிதனாக உலகத்திற்கு வருகிறார். அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி உலகத்திற்கு வந்து மனிதர்களுக்கு மீட்பு கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம்.